வணக்கம். செட்டியார் தெருவிலே இன்று 14 வருடங்களை பூர்த்தி செய்திருக்கக்கூடிய எங்களுடைய எவர்கிரீன் விளையாட்டுக் கழகத்தை பற்றி சில தகவல்களை தர உங்களுக்கு தயாராக இருக்கின்றேன். எவர்கிரீன் விளையாட்டுக் கழகம் மலையகத்தில் இருந்து கொழும்பை நோக்கி தொழிலுக்காக வரப்பட்ட இளைஞர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய தினம் 14 வருடங்களை தொட்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே 14 வருடங்களாக சமூகத்துக்கு சேவையான நல்ல பல சேவைகளை செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய எவர்கிரீன் விளையாட்டுக் கழகம். அந்த வகையிலே இந்த வருடம் உங்களுக்கு தெரியும், கொழும்பு யூனிவர்சிட்டி மைதானத்திலே இன்று 14வது வருட வெண்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியினர், அதாவது செட்டியார் தெரு கொழும்பு உள்ளடங்களாக 42 அணிகளை உள்ளடக்கி போட்டியினை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த செட்டியார் தெருவில் இருக்கக்கூடிய 30 அணிகளும் கொழும்பிலே வெளிப்புறங்களில் இருக்கக்கூடிய 10 அணிகளும் மொத்தமாக 42 அணிகள் இந்த போட்டியிலே பங்கு கொண்டிருக்கின்றன. மிக விறுவிறுப்பாகவும் மிக சிறப்பாகவும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எவர்கிரீன் விளையாட்டுக் கழகம் கொழும்பு செட்டியார் தெருவில் இருக்கக்கூடிய தொழில் புரியும் இளைஞர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு செட்டியார் தெருவில் இருக்கக்கூடிய எங்களுடைய தொழில் புரியும் அங்கத்தவர்கள், தொழில் புரியக்கூடிய தொழிலாளர்களுடைய ஒரு மரண வீடாக இருக்கட்டும், ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், முன்வந்து தங்களால் முடிந்த 50,000 1 லட்சம் ரூபாய் பொறுமதியான பணத்தை வழங்குவதோடு அவர்களுக்கு தேவையான சகல ஒத்துழைப்பையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றது எவர்கிரீன் விளையாட்டுக் கழகம். அது மட்டுமல்லாது செட்டியார் தெருவிலே இடம்பெறக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் எவர்கிரீன் விளையாட்டுக் கழகம் இன்றளவில் கூட அவர்களுடைய ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் 42 அணிகள் பங்கு பெற்றும் மாபெரும் இந்த மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி இந்த யூனிவர்சிட்டி மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிக விறுவிறுப்பாகவும் மிக கோலாகலமாகவும் இந்த போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போட்டியிலே நான் நினைக்கின்றேன் இப்பொழுது காலிறுதி போட்டிக்காக உள்நுழைந்திருக்கின்றார்கள். ஏ மைதானத்திலே இடம்பெற்றிருக்கின்ற போட்டியானது விக்டோரி வைப்ஸ் அணிக்கும் செட்டியார் தெருவை சேர்ந்திருக்கக்கூடிய யோபோய்ஸ் அணிக்கான போட்டி கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஏ மைதானத்திலே. தொடர்ந்து பி மைதானம், சி மைதானம், டி மைதானம் என 4 மைதானங்களாக பிரிக்கப்பட்டு இந்த போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. செட்டியார் தெரு எவர்கிரீன் விளையாட்டுக் கழகத்துக்காக உங்களோட விடைபெற்றுக் கொள்கிறேன். ஸ்ரீகாந்த்.